குமாரே, ஒரு 1000 தான் போட்டு விடுப்பா. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகணும். மாத்திரை மருந்தெல்லாம் கூட காலி ஆயிடுச்சு. மா போட்டு விடுறேம்மா. சரிப்பா. ஹலோ, எங்க இன்னைக்கு சீட்டு காசு கட்டணும், 2000 ரூபாய் அனுப்பிச்சு விடுங்க. இருமா போட்டு விடுறேன். சரிங்க. என்ன எப்ப பார்த்தாலும் அட்வான்ஸ் கேட்டுட்டு இருக்க? ஒரு மாசமாவது அட்வான்ஸ் வாங்காம இருந்திருக்கியா? சார் இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்கு, அதான் சார். உனக்கு டைட்டா இருந்தா நாங்க தான் கிடைச்சோமா? சார் அடுத்த மாசத்துல இருந்து அட்வான்ஸ்லாம் கேட்க மாட்டேன் சார். இந்த ஒரு மாசம் மட்டும் காசு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். உனக்கு ஹெல்ப் பண்றது தான் இங்க நாங்க இருக்கோமா? எங்களுக்கு கம்பெனி தான் முக்கியம். உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தா கடைசியில ஓனர்கிட்ட நான் அட்வான்ஸ் வாங்குற நிலைமை வந்துடும் போலியே. சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை மட்டும் சார், ப்ளீஸ் சார். இங்க பாருப்பா, அட்வான்ஸ்லாம் கொடுக்க முடியாது. வேணா முழு மாசம் சம்பளத்தை கொடுக்குறேன், ஆனா அப்படியே வேலையை விட்டு போயிடணும், சரியா? சார் எப்படி அட்வான்ஸ் வேணுமா இல்ல வேலையை பாக்குறியா? இல்ல சார், நான் போய் ஒர்க் பாக்குறேன் சார். பயா வந்துடுறானுங்க மாசம் அட்வான்ஸ் வேணும், மயிர வேணும். உங்களை மதியானமே காசு போட்டு விட சொன்னேன்ல, சரி போட்டு விடுங்க. என்கிட்ட காசு சுத்தமா இல்லடி. இது காசு இல்லையா? இப்ப அவன் கேட்டு வருவான், நான் என்ன பண்றது? அவன் கிட்ட நான் பேசிக்கிறேன். பேசி கிழிச்ச. வீட்டுல செலவுக்கு கூட காசு இல்ல. உனக்கெல்லாம் எதுக்கே கல்யாணம்? கல்யாணம் பண்ணிட்டு நான் தான் உதிப்பட வேண்டியதா இருக்கு. இன்னும் சொல்லி தப்பே இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சு உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு, உங்களை சொல்லணும். சீ. ஹலோமா. ஏண்டா இன்னுமா காசு போட்டு விடுற? மாத்திரை மருந்து வாங்கறதுக்கு தானே நான் உன்கிட்ட காசு கேட்டேன். எல்லாத்தையும் பொண்டாட்டிக்கிட்டே குத்துருடா. நல்லாரு. பூஜா என்ன? உனக்கு காசு போட்டு விட்டேன். சரிங்க. ஹலோமா, காசு அனுப்பிட்டமா? என்னாச்சு மச்சான், சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், வீட்டில் கொஞ்சம் நிலமை சரியில்லை. ஒரு 5000 ரூபா தேவைப்படுது. உன்னால் ரெடி பண்ணி தர முடியுமா? 5000 ரூபாய் தானே, நான் ரெடி பண்ணி தரேன். சரி மச்சான். எங்கள் காசுக்கு தான் மரியாதை இல்லை. காசு இல்லைன்னா வீட்டில் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா குடும்பத்தோட நிலைமையும் இப்படிதான் இருக்கு.